ஒளிபரப்ப இருக்கும் செய்தி ஊடக நண்பர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள். எல்லாருக்குமே தெரியும், மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் மறந்துக்கினே வராங்க. என்ன காரணம்னா 1965 ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு மொழி இங்கே வந்து ஆளுமை பண்ண நினச்சாங்க. அதை முறியடிக்கிறதுக்காகவே இந்த 12 மொழி தியாகிகள், மொழிப்போர் தியாகிகள், தன்னுடைய எவ்வளோ தியாகிகள் இருந்தும் இவர்கள்லாம் உயிர் நீத்தவர்கள் அன்றே. ஆனால் அவர்கள்லாம் அன்றைக்கி உயிர் நீத்து இந்த நம்முடைய தாய்மொழி தமிழை தமிழ்நாட்டில் ஒரு அரசு மொழியாக, அரசாங்க மொழியாக அவங்க நிலைநிறுத்தலைன்னா இன்றைக்கி நம்மளாம் என்ன நிலையில் இருப்போன்னே தெரியாது. அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதை பற்றி நிறையா நம்ம தலைமை பேச்சாளர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் பேசிட்டாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் நான் பேசிட்டு அமர இருக்கேன். அண்ணன் சொன்னாங்க, எடப்பாடி தலைமை நாளின அதிமுக ஆட்சி இருந்தது போயிடுச்சு, வராது இதன் பிறகு. ஏன்னா அவர் ஒரு கம்பெனியை நடத்தின்னு இருக்கார். இதுக்கு உதாரணமாக எல்லாமே கட்சி வளர்ந்ததும் சரி கடலூரில் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அம்மா இங்கே இருக்கக்குள்ள கொள்கை பரப்பு செயலராக புரட்சி தலைவர் அறிவித்ததுக்கப்புறம் அம்மா இன்றைக்கி முதலமைச்சராக இருந்து அதிமுகவை ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இன்றைக்கி அடித்து மார்த்தட்டி சொல்லலாம். தமிழகத்தில் அரசியல் வரலாற்றிலேயே எந்த கட்சியும் தனித்து நின்று ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் அம்மா ஒருத்தவங்க தான் தமிழ்நாட்டில் தனித்து நின்று எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றாங்க. அந்த ஒரு வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அந்த மாதிரி கட்சியில் இருந்தவங்க அரசாங்கத்தை கீழே காவல்துறையும் சரி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னடா இது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதே, இதை ஒடுக்குவதற்கு என்ன செய்யணும். நான் என்ன கேட்டேன், எனக்கு இந்த இடம் கொடுங்கன்னு கூட நான் கேட்கல. காவல்துறை அதிகாரி என்ன கூட கேட்கக்குள்ள நான் என்ன சொன்னேன்னா, சார் ஒன்றும் இல்லை சார், 4 பேர் போட்டி போட்டுன்னு போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ கோஷ்டி பிரச்சனை, முதல்ல அதை சரி பண்ணுங்க. ஆனால் புரட்சி தலைவர் கண்டெடுத்த இந்த அதிமுகவில் இருந்துட்டு அவர் சிலை மேலே இருக்கிற மாலையை என்ன காழ்ப்புணர்ச்சி உனக்கு? ஒரே மாலை தாங்க, வேறு எதுவும் என்ன சொல்லலாம். 4-5 மாலை இருந்து எடுத்தோம் எங்கள் மாவட்ட செயலாளர் போடுறதுக்காக ஃப்ரீ பண்ணணும்னு சொல்ல. உண்மையிலே அந்த டிவியில் பாருங்கள், நம்ம நிருபர்கள்லாம் எடுத்திருக்காங்க. நாம் மரியாதை செலுத்திய ஒரே மாலை தான். அந்த மாலையை நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அமமுகவை பார்த்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா உனக்கு அங்கே யாரும் ஆள் இல்லை. அதில் 4-5 கோஷ்டி ஆகி போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு மேடையில் ஒன்றும் இல்லை, நண்பர்கள் தான் சொன்னாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் நாங்கள் ஸ்டேஜ் போட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாமே டிடிவி தினகரன் என்ற இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள். என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அங்கே உட்காருங்கன்னா நிர்வாகிகள் எல்லாம், கீழே இருக்கிற நிர்வாகிகள்லாம் முக்கியமான நிர்வாகிகள் உட்காருங்கன்னா உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா யார் இடம் பிடிக்கிறது? ஏ டீம் பிடிக்கிறதா, பி டீம் பிடிக்கிறதா, சி டீம் பிடிக்கிறதா? இந்த டீம் பிடிக்கிறதுலே எவ்வளோ பிரச்சனை வந்து பேச்சாளராக வந்தவர் வெறுத்து போய் போட்ட சால்வையை தூக்கி போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த கூட்டம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து விட்டது, அதிமுக கரைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எம்பி எலெக்ஷன் முடியட்டும், கண்டிப்பாக பிரித்து கொட்டிய நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அதிமுக பிரிஞ்சிடும்ன்றார். அதுக்கு ஆரம்பம் ஏன் நான் சொன்னேன்னா, கடலூரில் தான் அதிமுக வந்து வலுவாகி ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது நம்ம இந்த மைதானத்தில் புரட்சி தலைவர் போட்ட மாநாட்டில். ஆனால் அதே கடலூரில் புரட்சி தலைவர் மேலே இருந்த சிலையை நீ மாலையை எடுத்து அவமதிப்பு செஞ்சிட்டில்ல, இங்கேயே ஆரம்பிச்சிடுது அதிமுகவோட அழிவு. கண்டிப்பாக தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும் 2026 சிறப்பான வெற்றி பெறும் என்ற கூட்டணி, தேசிய கூட்டணி. அதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது நன்றி காவல்துறை நண்பர்களுக்கு. நான் எல்லாமே எப்பயுமே காவல்துறை நண்பர்களாக தான் பார்ப்பேன், சகோதரர்களை தான் பார்ப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லவே தெரியும், எங்கள் பகுதி கழக செயலாளர் 3 நாளைக்கு முன்னாடி போய் கேட்குறாரு காவல்துறை. இதை நான் சொல்லி தான் ஆகணும். போய் நாங்கள் எப்பயுமே காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மதிப்பு கொடுத்த நடக்கிற ஆட்கள். போய் கொடுக்கக்குள்ள எங்கள் பகுதி கழக செயலாளர் போய் நேரடியாக இந்த மாதிரி கூட்டம் இருக்குது இங்கே மஞ்சள் குட்டலான்னு கேட்கக்குள்ள இந்த பகுதி கழக செயலாளர் உட்காந்துருக்காரு. அவர் போய் கேட்கக்குள்ள யாரும் இது வரைக்கும் தபால் கொடுக்கல, நீங்கள் வந்து கொடுங்க, நீங்கள் அங்கே நடத்தலாம் மஞ்சள் குப்பத்தில் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு முந்தா நாள் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறாங்க.
அப்போவும் காவல்துறையில் எப்படி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஆட்சியிலங்கிறது நான் ஒரு பட்டவர்த்தனமாக தெரியறதுக்காக சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கொடுக்கக்குள்ள கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை காவல்துறை நண்பர்கள். நேற்றுக்கு சாயந்தரம் தான் எனக்கு ஃபோனே வருதுங்க. நேற்றுக்கு சாயந்தரம் வந்து இந்த மாதிரி அதிமுக ஏற்கனவே கொடுத்துருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நண்பர்களை சகோதரர்களை கேட்டுக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தது என்னென்ன ரிப்போர்ட் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கல, நாங்கள் கொடுக்குறப்பவே அப்ஜெக்ஷன் பண்ணி தான் வேலை முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு டபுள் செலவு ஆயிருக்காது. டபுள் செலவு விடுங்க, கட்சிக்காக நாங்கள் எது வேணால் இழக்க தயாராக இருக்கோம். மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்கன்ற சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த தகவல். தயவு செய்து உங்களுடைய ரெக்கார்டெலாம் நல்லாவே தெரியுது. இன்னைக்கு கூட ஒரு இது நகர செயலர் வந்து ரொம்ப புலம்புனார். அவருடைய மகனை ஒரு காவல்துறையில் நேற்று ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ்க்காக. என்ன கேஸ்னே தெரியல, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு ஒரு மூலமாகத்தான் அந்த பையனை பெற்றவர்களுக்கே தகவல் வருது. எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் ரொம்ப மோசமாக காவல்துறையின் போயின்னு இருக்குங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். எப்பயுமே எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொல்லணும்னா, பெற்றோர்களுக்கு முதல்ல தகவல் கொடுக்கணும். இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு தகவல் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் ரிமாண்ட் பண்ணணும், என்ன மாதிரியான கேஸாக இருந்தாலும். இது எல்லாருக்குமே தெரியும். நேற்று நெல்லிக்குப்பம் காவல்துறையில் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸே போட்டு முடிச்சுட்டாங்க, ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கு ரிமாண்ட் பண்ணிவிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் பெற்றோர்களுக்கே தகவல் தெரியுது. அது காவல்துறை மூலமாக அல்ல, வேறு சில நண்பர்கள் மூலமாக. எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்